வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் மார்பிள் கேக். இந்த மார்பிள் கேக்கை வந்து பேக்கரியில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, ஏன் டீ கடையிலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரௌனு ஒன்று ஒயிட். ஸோ அதுதான் மார்பிள் கேக் சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த மார்பிள் கேக் தான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் வீட்டில் இருக்க கடாயிலேயே எப்படி குக் பண்ணுறது இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மார்பிள் கேக் தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், பவுடர் சுகர் 180 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 40 கிராம்ஸ், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பால் 250 ml, வினிகர் 5 ml, ஆயில் 115 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பால் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த கோல்ட் பால், அதாவது சில்லுன்னு இருக்க பாலை இந்த கண்ணாடி கிளாஸில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த சக்கரை பவுடர், அதாவது சுகர் பவுடர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணாமல் போட்டிங்கன்னா நீங்கள் நல்ல விஸ்கில் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பீட் பண்ண டைம் எடுக்கும். அதனால தான் மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்படி பண்ணால் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் எந்த இடத்துல எந்த பொருளை யூஸ் பண்ண சொல்லி தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் ஆட் பண்ணுறோம், அதாவது ஆயில் இதில் ஆட் பண்ணுறோம்ல, அந்த சுகர் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாமல் ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஆயில் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த மைதாவில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேசிக்கான ஒரு ஸ்டைல் தான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணக்கூட இந்த கேக் வராது. அதனால தான் தெளிவாக உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் பக்குவமாக உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுல. இதுக்கு பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால் சுகர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த ஃப்ளாரை மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேட் ரெடி பண்ணுறோம். ரொம்ப ஈஸி தான். இந்த பேட் ரெடி பண்ணி முடித்த பிறகு 2ஆக பிரிக்க போகிறோம். இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி. இதுக்கப்புறம் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுறோம். இந்த வினிகரை வந்து இதே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி தான் இந்த பாலில் யூஸ் பண்ண கேர்ல் ஆகிடும். அதனால தான் எந்த பொருளை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் பண்ணுங்க சொல்கிறேன். இப்போ வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். வினிகர் எதுக்காக ஆட் பண்ணால், இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வினிகர் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆச்சுல, இதை வந்து அப்படியே ஒரு 70% அளவுக்கு தனியாக எடுத்துகிறோம். ஒயிட் பேட்டர் 70%, மீதி உள்ள 30% பேட்டரில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மார்பிள் கேக்கு நீங்கள் கேக்கு பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங் எடுத்த உடனே 2 கலராக இருக்கும். அதுக்கு வந்து என்ன காரணம், கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணியும் ஒன்று கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணாமையும் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒயிட் பேட்டர் 70% எடுத்தாச்சு. மீதி உள்ள 30% பேட்டரில் வந்து இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த சாக்லேட் பேட்டர் ரெடி ஆகிடும். பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி நல்லா விஸ்கில் பீட் பண்ணி எடுத்துருங்க. திருப்பியும் லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் இந்த கேக் மோட்டில் பட்டர் அப்ளை பண்ணுறோம். இந்த பட்டர் அப்ளை பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் பட்டர் ஷீட் பேப்பர் ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த பட்டர் ஷீட் பேப்பர் பொதுவாக நான் சொல்கிறது தான், எந்த ஒரு கேக் பண்ணாலும் நீங்கள் பட்டர் ஷீட் பேப்பரை நீங்கள் லைட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு டீமோல்ட் பண்ணால் கேக் நல்லா வரும் குக் பண்ணி முடித்த பிறகு. இதுக்கு பிறகு மைதாவை டஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி பட்டர் ஷீட் பேப்பரை டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒயிட் பேட்டரை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த ஒயிட் பேட்டரை போட்ட பிறகு தான் டார்க் சாக்லேட் பேட்டரை ஆட் பண்ணோம். சரிங்களா? எப்பவுமே சொல்கிறேன், எதனா ஒரு பேட்டர் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். அதனால் நான் இன்றைக்கி வந்து இந்த ஒயிட் பேட்டர் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். இந்த ஒயிட் பேட்டர் எல்லாத்தையும் போட்டு முடித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொக்கோ பவுடர் பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த கொக்கோ பவுடர் பேட்டர் வந்து 2 விதமாக பண்ணுவாங்க. அதாவது பைப்பிங் பண்ணிவிட்டு நடுவில் பைப்பிங் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பைப்பிங் பண்ணுறதுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதனால் வீட்டில் இந்த மாதிரி பேட்டரை போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோடு வரும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டாக மெதுவாக ஒரு 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணாவே போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சா? இதை அப்படியே குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடாயில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன்னு கேட்டோன்னா, அந்த சூடை வந்து டெம்பரேச்சர் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு உப்பு போடலாம். இந்த இடத்துல அப்படி இல்லைனா மண் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன். இதை அப்படியே ப்ரீ ஹீட் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடாகட்டும். ஹை ஃப்ளேம் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி முடித்த பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூடாக இருக்கா, இந்த பேட்டரை அப்படியே எடுத்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். இதுக்கு பிறகு மீடியமான ஃப்ளேமில் கரெக்டாக குக் பண்ண போகிறோம். மீடியமான ஃப்ளேமில் ஒரு 35 45 நிமிஷம் டைமிங்கே இருக்கும். கரெக்டாக குக் பண்ணி எடுத்தேன் இந்த கேக் ரெடி. இப்போ இந்த கேக் நல்லா வேகட்டும், அதுக்கு பிறகு பார்ப்போம்.
பார்த்தீங்களா இந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் கரெக்டாக வெந்து வந்திருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான், நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற ப்ரிப்பரேஷனில். இப்போ இந்த கேக் வெந்திருக்கான்னு சொல்லி ஒரு சின்ன பூச்சி எடுத்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர் ஒட்டாமல் வந்தால் கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெடியான அந்த கேக்கை நம்ம அப்படியே டீமோல் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். டீமோல் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோல் பண்ணினா அந்த கேக் நல்லா வரும். இப்போ டீமோல் பண்ணினா அந்த மேலே இருக்க பேப்பரை எடுத்து முடிச்ச பிறகு கேக்கை ஜஸ்ட் லைட்டாக தொட்டாவே அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நான் கடையில் போய்ட்டு தான் ஒரு கேக் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். என்னங்க இந்த மார்பிள் கேக் எப்படி பண்ணுறது பார்த்தீங்களா? போங்க உடனே உங்கள் வீட்டு கிச்சனில் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.